திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சிங்கிள் பசங்க சிக்கன் 65 பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். 199 ருபீஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டேக்ஸு, டெலிவரி சார்ஜஸ், அது இதுன்னு எல்லாமே சேர்த்து ஒரு 236 ரூபா, 236 ருபீஸ் ஆச்சு. ஸோ 236க்கு அதில் ஒரு ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். லைக் நான்வெஜ் கிரேவிக்கு வந்து ஒரு 15 ருபீஸும், அண்ட் தென் இன்னொன்று இதை ஆட் ஆன் பண்ணியிருந்தேன். அதனால் ஒரு பாயில்டு எக்கு அது ஒரு 15 ருபீஸு, அதுவும் சேர்த்து மொத்தமாக 236 பே பண்ணியிருக்கேன் இந்த சிங்கிள் பசங்க சிக்கன் பிரியாணி, 65 சிக்கன் பிரியாணி. ஸோ பண்ண இது அது ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா 65 சிக்கன் 65 ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் கிரேவி, இது ஒரு கிரேவி இருக்குது. மேபி சிக்கன் ஒன்று மட்டன் ஒன்று நினைக்கிறேன். இதில் ரைத்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கு உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். எக்கு காணுமே. எக்கு பாயில்டு எக்கு ஆட் பண்ணியிருந்தேன் 15 ருபீஸுக்கு. அதுக்கு பதிலாக கிரேவியே மேபி 2 கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். சிக்கன் எக்கு காணும். பாயில்டு எக் இஸ் மிஸ்ஸிங். சரி வாங்க சாப்பிடுவோம். அப்படியே வெளியே எடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்தேன்னா அதை வேறு வாஷ் பண்ணுவோம். எதுக்கு, சும்மா இதுலேயே முடிச்சிடுவோம். கிரேவி ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக அப்படி பிசைஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் துண்டை எடுத்து அந்த மிக்ஸ் பண்ண பிரியாணியில் வச்சு எடுத்து அப்படியே வாயில் வைப்போம். எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்ப்போம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டில் 199க்கு சிங்கிள் பசங்க சிக்கன் 65 பிரியாணி. நல்லாயிருக்கு. அதுவும் இந்த 65 சிக்கன் 65 வச்சு சாப்பிடும்போது தூக்கலாக இருக்குது, நல்லா காரமாக. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 2 தோசை, இங்கே வீட்லேயே தோசை மாவு வச்சு தோசை போட்டேன். அதுக்கு தயிர் வச்சு சாப்பிட்டுட்டேன். கொஞ்சோண்டு நைட் சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். சைடுக்கு ஒரு 2 ஆம்லேட் மட்டும் போட்டுட்டேன். நல்லாயிருக்கு. வறுத்து குவான்டிட்டியை பார்த்திங்கன்னா எனக்கு பக்காவாக இருக்குது. ஸோ இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு போதும்.